பாய். லைட் ஆஃப் பண்ண இருந்துச்சு. இது இருக்கு ஆனா இல்ல. சொல்லி நான் முடிக்கிறதுக்குள்ள சொல்லுங்க. எதுவுமே தெரியல. சாரா பாக்காதீங்க. நான் வீட்டுக்கு போறேன் அவங்கதான். தெரியும் தான் நினைக்கிறேன். ஹாய். ஸோ கேமரா வந்து எங்க செட் பண்ணியிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கேமராவும் வந்து எந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ வரப்போறோம். வரதுக்கு முன்னால இப்படி இருந்தால் கண்டிப்பா பயப்பட மாட்டான். கொஞ்சம் சில செட்டப்லாம் பண்ணுவோம். பார்த்தேன் பையன் வெளியே தான் இருக்கான், விசாரிச்சுட்டு இருக்கான். அண்ணனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உள்ள வரட்டும். ஹலோ. உடம்பு சொல்லடா, டிஸ்டர்ப் பண்ணாரா? சும்மா பார்த்துட்டு இருக்காதீங்க, பெட்ஷீட் வேற. உடம்பு சொல்லடா டி, சத்தியமா முடியலடா, பயங்கரமா குளிருதுடா. எல்லாம் நல்லா தான் இருக்கு. புல் காய்ச்சல் அடிக்குது தம்பி. காய்ச்சல் அடிக்குதா? ஆமாண்டா. அப்புறம் ஏசி மட்டும் போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அது வெயில் வேற டிபார்ட்மெண்ட். வெயில் வேற டிபார்ட்மெண்ட். சரி, இப்போ ஏன் கூப்பிட்டீங்க? நான் கூட ஜுரம் சீரியஸா இருக்குன்னு சொல்லி தான் ஓடி வந்தேன். அப்படி கேட்றா தம்பி. ஏன் ஏந்துக்கிறீங்க? போறீங்க போறீங்க, டைட்டா இல்ல பொசிஷன்ல செட் ஆகிறீங்க. ஆமாண்டா. நீ கிட்ட வந்து உட்கார. பயமா இருக்குடா. ஏன் சாமி போட்டோ இங்க வச்சிருந்தா? நான் இங்க பார்த்தேன். ஆஞ்சநேயர் போட்டோ வந்துடா. ஆஞ்சநேயர் அவரே அந்த டைம்ல ஆஞ்சநேயர் போட்டோ இங்க தான்டா வச்சிருந்தேன். அப்பா சிவன் இருக்காருப்பா இதுல. சிவா ஓம் நமச்சிவாயா, என்னை மட்டும் காப்பாத்துப்பா. இப்ப நானே சரி இந்த பையனை சேர்த்து காப்பாத்துப்பா. ஏன் காப்பாத்தணும்? உள்ளதானே கொண்டு இருக்கோம். அதுதான்டா பிரச்சனை. சொல்லுங்கடா ஏதாவது. உட்கார்றா சொல்றேன். குளிர்துல போத்திக்கோங்க. எப்பா என்னோட நீ ரொம்ப டியூனிங்ல இருக்கிறவா. என்ன டியூனிங்க? நைட்டு 10 மணிக்கு நம்ம வீட்டுல நடந்து வந்துட்டு இருந்தேன்டா. நான் மேட்ச் பார்த்து வீட்டுல இருந்து தெரியுமா? வீட்டுல இருந்தியா? சரி அது இருக்கட்டும். நம்ம வீட்டுல இருந்து வந்துட்டு இருந்தேன்டா. ஏதோ வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க? எதுவும் சாப்பிடலடா. அப்புறம் ஏன் ஜுரம் வந்தது? ஜூஸ் தானே குச்சிங்க என்னை விட்டு. அன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டப்ப நான் சொன்னேன் என்னை விட்டு சாப்பிடாதீங்கன்னா எதனா ஆயிடும். நான் என் பேங்க் பேலன்ஸ் என்னங்கிறத நேற்று தான் பார்த்துட்டு போனேன். தெரிஞ்சுமா கேட்குறேன். பாக்கெட்ல காசு வச்சிருப்பீங்கல்ல? இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இருந்தேன். ஒரு வீதியில ரொம்ப நாய் ரொம்ப டார்ச்சரா இருக்குதுன்ட்டு ஒரு வீதியில நாயெல்லாம் ரொம்ப துரத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம வேற வீடு வெளியே வரலாம். அப்படியே சுத்தி வந்தேன்டா. அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, சுடுகாடு போற ரோடாச்சு அது. சுடுகாட்டுக்கு போற ரோடாது. வந்துட்டு இருக்கும் போது தம்பி நடக்கிறேன். நான் ஒரு அடி எடுத்து வச்சா பின்னால யாரும் என் கூட இன்னொரு அடி எடுத்து வைக்கிறேன். சொல்லு, சொல்றத கேளுடா. அத சொல்லு. நான் ஒரு அடி எடுத்து வச்சா பின்னால யாரும் இன்னொரு அடி எடுத்து வைக்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு அடி எடுத்து வச்சா அவங்க இன்னொரு அடி எடுத்து வைக்கிறாங்க. ஒரு அடி வச்சா 2 அடி தான் வைப்பாங்க. நீங்க 2 வைங்க, அது 2 வைக்கும். அப்படிதான் 2 அடி வச்சா அது 2 அடி வச்சுது. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. யாருமே இல்லையா? ஆமா. சரி சரி நானும் ஏதோ பிரம்மையா இருக்கும், நாய்க்கு ஏதோ ஓடி வந்திருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். நடந்து வந்துட்டே இருந்தா மறுபடியும் கூட யாரும் நடந்து வர சத்தம் நல்லா கேக்குது. நடந்து வர சத்தம் நல்லா கேக்குது. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. நீங்க குழந்தைகிட்ட நான் பயப்படணுமா? அதெல்லாம் பயன்படுத்த சொல்லடா. நிஜமா நடந்ததுடா. அப்ப எதுக்கு நாங்க படுற பட்டை கட்டெல்லாம் போட்டுட்டு எதுக்கெல்லாம் சாமி தான் சொல்லிட்டு படுத்துருக்கிறேன். நான் என்னைக்காவது நம்பர் படுத்து பாத்திருக்கேன் நீ? அதுக்கப்புறம் என்ன பண்ணா, நிறைய வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டு படுத்துட்டேன். நல்லா ஒரு 1 மணி இருக்குடா தம்பி. 1 மணி கண்ணை திறந்து இங்க கான்சியஸ்னஸ் யாரு இருக்காங்க? நோ பாய். நோ ஏன்னா குதிக்கிறீங்க? அங்க யாரோ நிக்கிற மாதிரி இருந்துச்சுடா. நோ நிக்கிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு மாதிரி கருப்பா வேற இருந்தது. கருப்பா முகேஷ். அவன் நேத்து வந்திருக்கான். வரலடா. நானும் உடனே என்ன பண்ணா, டக்குனு போய் லைட் ஆஃப் பண்ண. லைட் போட்டேன். நான் ஆன் பண்ணேனா? லைட் போட்டா ஒண்ணுமே காணோம். லைட் போட்டு தூங்கிரலாம்ல? லைட் ஆஃப் பண்ண இருந்துச்சு. இது இருக்கு ஆனா இல்ல.
சரி நம்ம லைட் போட்டாதான் திடீர்னு எதுவுமே காணாம போகுது. நம்ம லைட் ஆஃப் பண்ண வேணான்ட்டு படுத்துருங்க. டக்குன்னு என்ன உடனே கை எடுத்து கும்பிட்டேன். என்னோட இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டேன். யாரு இஷ்ட தெய்வம்? விநாயகர். விநாயகர். ஓகேவா? விநாயகா என்ன உடனே வந்து காப்பாத்து, என் அம்மா நட்சம் எதுவும் நடக்குது சொல்லி நான் முடிக்கிறதுக்குள்ள சொல்லுங்க. வந்துச்சேன். கையெல்லாம் வைக்காதீங்க. இங்க பார்த்து பேசுறான். யாரோ கை எதுவுமே தெரியல. எதுவும் தெரியல. யாருங்க இப்போ? வெப்பன்ஸ் இருக்கு. கை நீட்டுற இடத்துல பாரு. நான் கை நீட்டுற இடத்துல பாரு. கிட்டவா. ஒண்ணுமே தெரியல. அந்த மூட்டை இருக்குல்ல, மூட்டை இருக்கு. அதுக்கு மேல பாத்தியா? ஒண்ணுமே தெரியல. கை தெரியுதா? நம்ம எல்லாம் அமானுஷமா என்னென்னமோ நடக்குதுடா. உங்களுக்கு நடக்குதா? இப்ப எனக்கு நடக்குதா? இப்ப என்ன பண்றீங்க நீங்க? பிளாக் மேஜிக் கத்துக்கினீங்களா? இல்லடா, இப்ப வந்து நம்மள காப்பாத்துறதுக்கு இவர் மட்டுமே இருக்காரு. சாரா பாக்காதீங்க. இல்ல நான் இல்ல. இல்லைங்க நான் இல்ல. உங்க தாத்தா இல்லைங்க. இந்த யாருமே என்ன பார்த்து பேசுங்க. ஏங்க நீங்க கூட நேத்து நீங்க கூட வந்தீங்களா இல்லையா? நேத்து நீங்க கூட வந்தீங்களா இல்லையா? என்னங்க பண்ண? ஏன் பின்னால எதுக்குங்க வந்தீங்க? இன்னும் பார்த்து பேசுங்கண்ணா. நான் வீட்டுக்கு போறேன். அவங்கதான் பாய். அரே பாய், நான் சிரிக்காதீங்க. நான் லூசு மாதிரி பாருங்க. என்ன போசிது? என்னடாச்சு? நான் வீட்டுக்கு போறேன். என்ன நீங்க கேம்லாம் விளையாட தேவையில்லை. ஏய் படுத்தாங்கடா இருந்தேன். ஏய் நீ என்ன போற? நான் டோர் லாக் ஆகிது. டோர் லாக் ஆகிடுதா? ஏய் வேறடா. சரி நீங்க ஓபன் பண்ணிட்டு வாங்க. எங்க போறீங்க? போறீங்களா? லாக் ஆஃப் பண்றீங்க டோர. செயற்கை சரியில்லையே இவர் பண்றதெல்லாம். ஒன்னும் சுவிட்ச் இங்க இருக்குது. ஷார்ட் சர்க்கியூட்டா? சொன்னாங்க இருக்குதா ரூம்ல? லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் ஆயிருக்கு. ஏய் ரூம்ல ஆன் பண்ண ஆஃப் ஆகுதுண்ணா. எங்க ஆஃப் போனீங்க? எங்க போயிட்டு வரீங்க? நைட்டு நான் ஏன் அந்த பக்கம் போனோங்கிறது எனக்கு சத்தியமா இது வரையும் தெரியும். எந்த பக்கம் போனீங்க? இப்படி வாடா, முன்னால வந்து உட்கார்றான். இவன் வேற ஆனா ஒன்னா போய் ஒளிஞ்சுக்கிட்டு. உண்மையை சொல்லு, அந்த ரோட்ல ஏன் போகக்கூடாது? நான் போனதுல எனக்கு இது நடக்குது. ஏன் உனக்கு ஏதாவது நடக்கும் கன்ஃபார்மா உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ இந்த ஏரியாக்காரன் கன்ஃபார்மா உனக்கு தெரிஞ்சிருக்கும். சுடுகாட்டுக்கு போற ரோடு. நான் சுடுகாட்டுக்கு தான் போவோம். அந்த ரோடு வழியா வந்தீங்கன்னா நீ சுடுகாட்டுக்கு போற ரோடுன்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன விஷயம்? தினமும் நைட்டு 12:30 முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு லேடி பயங்கரமா அழுதுகிட்டே அந்த பக்கம் நடந்து போறாங்க. அச்சு விட்டாரு. நான் போதில்லை. அதுவும் அந்த லேடி கர்ப்பிணியா இருந்தாங்க நட சொன்னாங்க. அவர் தான் வாழ்றாருன்னா அதை கேப்ட் வரையா பயமுத்துறீங்க. சீரியஸாடா? லேடி நந்து போட்டான். அதுக்கு என்ன சம்பந்தம்?
லேடி நடந்து போனது பிரச்சனை இல்லடா, அது கையில ஒரு பொம்மை இருந்திருக்கு. என்ன பொம்மை? டெடி பேர்? ஏதோ ஒரு பொம்மை, சம்திங் வந்து ரொம்ப அமானுஷமான பொம்மை ஒண்ணு கையில வச்சிருந்திருக்கு அந்த லேடி. எனக்கு தெரிஞ்சு வந்து அதுதான் ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்க பையனா அது பண்ண போகுது, நீங்களே சேலத்துல இருந்து வந்துக்கிறீங்க. அந்த பொம்மை நேற்று நைட் அவங்க ரூம்ல பார்த்தேன்டா. என்னடா சொல்றா? நல்லா ஞாபகம்டா, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல காது கிட்ட தான் ஒரு சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தீங்க மூஞ்சிக்கிட்ட ஏதோ பொம்மை இருந்துச்சுடா. பேசாதீங்கண்ணா, பயமா இருக்குதுண்ணா. எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த பொம்மை அந்த ரூம் விட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பொம்மை எங்க நேரத்துல வந்தீங்க? வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பொம்மை என் வண்டியில இருந்தது. தூக்கி போட்டீங்களா? எடுத்துட்டு வந்துட்டேன்டா வீட்டுக்கு. சரி யாரும் தெரிஞ்சவங்க யாரும் வச்சிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன்டா. பண்றீங்கண்ணா. எடுத்துட்டு வந்ததுல இருந்தானே 2-3 நடக்குது. எங்க வச்சீங்கண்ணா அது லாஸ்டா? அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க பாரு, சத்தியமா இருந்துச்சுடா. ஒண்ணுமே இல்ல அந்த பக்கம். ஒருவேளை நைட்டு என் கூட ஏதோ ஒன்று அமானுஷம் நம்ம ரூமுக்கு திரும்பி வந்துருச்சோ. என்னடா இது? ஏய் சுவிட்ச் இங்க இருக்கு. ஓ நோ, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏய் சுவிட்ச் லூஸ் கான்டாக்ட்னு நினைக்கிறேன்டா. எனக்கே ஒரு செகண்ட் பகிர்ந்து ஆயிடுச்சு. இப்படிதான் மைண்ட் அன்னைக்கு. ஓ நோ, ஏய் டூக்கெட் என்ன பாரு. இது அமானுஷம். ஏய் டூக்கெட் என்ன பாருடா. ஓகே 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 ஓகே. லைட்டு தான்டா பிரச்சனை. பாருடா, அதெல்லாம் பண்ணாதீங்க. சுவிட்ச் இங்க தானே இருக்கு. இங்க பாரு, ஆஃப் பண்ணிட்டேனா ஆன் பண்ணிட்டேனா? நான் அப்படி பண்ண போறேன். நானும் இங்க தான் உட்காந்துருக்கேன். கைக்கு என்ன இது ஜெகன்மோகன் கையாரா கை நீளமா இழுத்தவங்க வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுக்கு ஏதோ ஷார்ட் சர்க்யூட்ல ஆகுதுடா. நீ பயந்து என்னையும் சேர்ந்து பயமுறுத்தாவா? டேய் நான் எப்படி பண்ண முடியும்? இங்க சுவிட்ச் போர்டு இங்க இருக்கா. முன்னாடி தான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காமிச்சேன். மறுபடியும் கூட ஆஃப் பண்றேன். பாத்துக்கோ. சத்தியமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுடா என் கண்ணுக்கு. நான் போய் மெயின் போர்டு தான் பாத்துட்டு வரேன். நான் ஆயிடுச்சான்ட்டு போ. வீட்டுக்கு போறேன். நான் வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கிறது எடுத்து ஒரு பொசிஷன்ல வச்சுக்கலாம். அதை பார்த்துதான் என்ன ஆக போறான்னு எனக்கே தெரியல. செத்துருவோம் சார். என் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை ஹெல்ப் பண்ண மாட்டியாடா? என்னது நீங்க பிரச்சனையில இழுத்து விடுறாங்க. என்னன்னா தெரியுது, என் கண்ணுக்கு தானே தெரியுது. உட்கார்றா. பண்ணீங்கன்னா பேசவே மாட்டேன் உங்க கூட. மூஞ்சி பாரு, அதுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த தொடச்சுக்கிற இல்ல அது எடு, கையில எடு. ஏற்றா என்ன நேரா பாக்கலாம். நான்லாம் எடுக்கல. பயமா வேணாம். பேய் வர போதுடா பாக்கலாம். ஆல்ரெடி வந்துருச்சு. எட்ரா பாக்கலாம். ஏற்றா என்னடா அது? ஏதோ ஊர்த்துது. நான் உள்ள என்னடா அது? இருக்கிறீங்களா இல்லையா? அண்ணா சுடுது. எந்திரிடா. ஒரு நிமிஷம் பாலு 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 அங்க மொபைல் வச்சிருக்கேன் தெரியுதா? யார் ஆஃப் பண்றீங்க சொல்லிட்டு பண்ண மாட்டீங்களா? சொன்னா பயந்துருப்பியா? என்ன வச்சா நான் அங்க ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிட்டுங்கண்ணா. அவன் சொன்னான் பேய்க்கு ரொம்ப பயப்படுவான், அவனை வச்சு பிராங்க் வீடியோ ட்ரை பண்ணுங்கண்ணா நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னான்.
நான் கூட அப்பதான் என்ன நினைச்சேன்னா சரி தைரியசாலி இவன் அந்த அளவுக்குலாம் பயப்பட மாட்டான்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் நீ உள்ள வரும்போது ஒரு ஸ்டோரி சொன்னப்ப நான் ஒரு சைடு ஃப்ரீஸ் ஆன பாத்தியா, அப்ப அழகுன பாத்தியா நீ. இந்த மாதிரிலாம் பண்ணா யூடியூப்லாம் போடாதீங்கண்ணா. யூடியூப்ல அது கம்பல்சரி வரும், கம்பல்சரி வரும். இது வந்து ஒரு கையில் வாங்க சூனியக்கார பொம்மை ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களா எப்படின்னா? நிஜமாவே ரொம்ப அலறிட்டான் தம்பி. உன்னுடைய அனுபவத்தை வந்து இதுல ஷேர் பண்ணிக்கப்பா. கம்முன்னு வீட்டில் உட்காந்து தானே ஜுரம் அடிக்குதுன்னு வர சொல்லிட்டு லைட்லாம் எப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்க? ஏய் உனக்கு நிஜமாவே ஜுரம் வந்துருச்சுடா. உதுக்கு நான் லைட்லாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்க. அவனை போய் அடிக்கிறேன் இருங்க, பேய் நான் பயம்னு சொல்லி வச்சுக்கிறான். உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? இந்த லைட்டுக்கு சுவிட்ச் போர்டு இங்கே மட்டும் இல்லை, கதவு இருக்கு பாத்தியா, கதவுக்கு வெளியே கரெக்டாக சந்துக்கு நேரம் ஒன்று இருக்கு. இதெல்லாமா நான் வைப்பீங்க ரூமுக்குள்ள? இப்போ அந்த டோர் லாக் பண்றோம்ல, அந்த ஓட்ட வழியா பார்த்தோம்னா இங்க நான் உட்காந்து இருக்கிறது மட்டும் தெரியும். நான் ஏன் ரொம்ப நேரமா இங்கேயே ஒரே பொசிஷன்லேயே உட்காந்துருந்தேன், உன்னை வந்து கவர் பண்ணிட்டு வாடா வாடான்னு இருந்தேன் தெரியுமா? கேமரா வந்து ஆங்கிள் இங்கே தான் வச்சிருந்தேன், ஆக்சுவலாக இது மட்டும் தான் கவர் ஆகும். அதுக்காக தான் நான் வெளியே வந்து கையாட்ட நம்ம டீமோட பெரிய கோஆர்டினேட்டர் வந்து அங்கே தான் இருந்தாங்க. ஓகேவா, நான் வந்து இங்கேருந்து நான் சிக்னல் ஒவ்வொரு தடவையும் வந்து காலில் இங்கே சிக்னல் கொடுக்க அங்கே சுவிட்ச் போர்டு வந்து அங்கே அவங்க கண்ட்ரோலில் இருந்தது. அவங்க வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ போய் மெயின் போர்டு பார்த்துட்டு வரட்டு போன பார்த்தியா, நீ வரும்போது அவங்க கரெக்டாக கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. ஓகேவா, ஏதோ ஒரு வழியாக ப்ராங்க் நல்லா தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். திரும்ப இதே போல் இன்னொரு ப்ராங்க் வீடியோ இவனை வச்சு எடுத்தோம்னா தெரிஞ்சிடும், வேறு யாரை வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஃபன்ஃபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கடா அந்த பொம்மை எடுக்க தூக்கி போட்டுருங்க குப்பையில். அது சரி, அடுத்த ப்ராங்க்கு யூஸ் ஆகும்.